ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாட்டில் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பிளெயினாக ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கலாம். இந்த செல்லோ டேப் வந்து என்ன செல்லோ டேப்னாலும் ஓகே, என்ன கலர்னாலும் ஓகே. கீழேருந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த செல்லோ டேப் வந்து நீங்கள் பாட்டில் ஃபுல்லாக ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேப் விட்டு ரோல் பண்ணணும். இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபெவிகாலை வந்து கொஞ்சமாக நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சு நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணுறப்போ நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் காய வச்சுட்டேன். காஞ்சதும் எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. அகெயின் நம்ம வந்து ஃபெவிகால் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அரிசி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். சும்மா லைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். கீழே உள்ள பாட்டமில் அங்கெல்லாம் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த அரிசியில் மட்டும் நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்லோ டேப் போட்டிருந்தோம்ல அந்த மேலே வந்து நம்ம வந்து எடுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிங்கன்னா அது வந்துடும். ஏன்னா பாட்டிலில் தானே ஒட்டியிருக்கோம், ஸோ அது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி அரிசி பிரிஞ்சிடாமல் நீங்கள் வந்து அந்த செல்லோ டேப்பை மெல்லமாக எடுத்துருங்க. இந்த மாதிரி கிடச்சிரும், உங்களுக்கு ஒரு டிசைன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளிட்டர் எடுத்திருக்கேன். கிளிட்டர் எடுத்து சும்மா ஒரு டிசைன் இந்த மாதிரி டாட்டாக வச்சேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு டாட் மட்டும் வச்சேன். தென் நான் வந்து கொஞ்சம் பீட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி பீட்ஸ்லாம் போட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் நான் காய வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் லைட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அழகான ஒரு பாட்டில் லைட்டு. இது வந்து நீங்கள் ஒரு பார்ட்டியோ இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வச்சிங்கன்னா, டெய்லி கூட வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பாட்டில் ஒரு அரிசி வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.